ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாட்டினம் அக்வேரியம். நம்ம வந்து ஸ்டீல் ஸ்கிராப்பர் பார்த்துருப்போம். அது எப்படி ஸ்கிராப் பண்ணதுன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு ஸ்கிராப்பர் நம்மகிட்ட வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 5-in-1 சொல்லுவாங்க. அதுல எல்லாமே ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு, பிளான்ஸ் எடுக்கிறதுக்கு, ஸ்கிராப் பண்ணதுக்கு எல்லாமே இருக்கும். அது எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள. இதுதான் அந்த ஸ்கிராப்பர். இதுல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளாஸ்டிக்ல ஒரு பிக் ராட் ஒன்று இருக்கு. இதுலயும் வந்து ஸ்கிராப் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ராட் ஒன்று தான் இருக்கும். இதுல வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பார் 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பிளான்ஸ் எடுக்கிறதுக்கு, ஸ்கிராப் பண்றதுக்கு, ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது எப்படி எப்படி பண்றது நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ராட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோல் இருக்கு, இங்கேயும் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 5 திங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட். இதுல எது நமக்கு தேவைப்படுதோ அதுல வந்து நம்ம எடுத்துட்டு இதை இங்க இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அதுல நம்ம ஃபிஷ் பிடிக்கிறதோ இல்ல ஸ்கிராப் பண்றதோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ராடை பார்த்திருக்கோம். இந்த ராட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கிறதுக்கோ இல்ல அது கரெக்டான அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒண்ணு. இப்போ இது வந்து நம்ம அந்த ராட்லயே மாட்டிக்கலாம். இதை நான் அப்படியே மாட்டதுன்னு அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃபிஷ் பிடிக்கிறதுக்கோ இல்ல அந்த ஃபிஷ் இறந்து போச்சு நல்லா எடுத்துக்கிறதுக்கு, டஸ்ட்ல எடுக்க இது யூஸ் ஆகும். இது பாத்தீங்கன்னா நம்ம டேங்க்ல இந்த ஸ்கிராப் பண்ணிக்கலாம். அழுக்கெல்லாம் இருந்துச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இதுல இது வந்து நம்ம ஸ்டோன்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். கழிஞ்சிருந்ததுன்னா ஃபிஷ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கழிச்சு விட்டுருக்கோம். இது வந்து லைன்ஸ் தண்ணி வந்து குறைய குறைய அந்த உப்பு கரை மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்க வந்து அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து இதுல மாட்டி தான் இதெல்லாம் நம்ம போடவே முடியும். ஸோ இது பாருங்க, இது இப்படி நான் ஸ்டிக்ல மாட்டிடுறேன். இப்போ இந்த ஸ்டிக்ல வந்து நான் இப்படி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இது ஏதாவது ஒவ்வொன்றா தான் மாட்ட முடியும். எல்லாத்தையும் ஒரே டைம் மாட்டி பண்ண முடியாது. இப்போ நான் இதில் லாங்கா மாட்டிட்டேன். இப்போ நான் இது வந்து அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க. டேங்க்குள்ள இப்போ நான் போட்டுட்டேன். இதுல இப்போ நான் இந்த டேங்க்ல வந்து இந்த கல்லெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி சரி பண்றேன். இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தண்ணிக்குள்ள கை வச்சு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ அதை எடுத்துட்டு நான் வந்து ஸ்கிராப்பர் போட போறேன். இப்போ இந்த ஒரு ராட் இருக்கு. இப்போ நான் அந்த இது கழட்டிட்டேன், ஸ்டோன் எடுக்கிறத. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கழட்டிட்டு திருப்பி அதே மாதிரி இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நான் இதை வந்து இப்படி தேய்க்க போறேன் டேங்க்ல. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு க்ளீனா இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல நீங்க அப்படியே ஃபுல்லா ஸ்கிராப் பண்ணிக்கலாம். பிளான்டட் டேங்க் எல்லாம் கூட இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது தேய்ச்சிங்கன்னா டேங்க் வந்து நல்லா க்ளீனா நீட்டா இருக்கும். இப்போ நான் இது எடுக்க போறேன். இதை எடுத்துட்டு இப்போ நான் வேற ஒன்று மாட்ட போறேன் பாருங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபிஷ் நெட்டுக்கு. இப்போ நெட்டு வந்து இப்போ நான் மீன் பிடிக்க போறேன் பாருங்க. அதுல இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுவும் விழாது. ஸோ இதுல வந்து அழகா போட்டுட்டு நம்ம பொறுமையா வந்து இந்த ஃபிஷ்ஷை இப்போ பிடிக்க போறேன். நான் அவன் மாட்ட மாட்டேங்கிறான். வந்துட்டான். மாட்டிட்டான் பாத்தீங்களா. அழகா இப்போ நான் கேட்ச் பண்ணிட்டேன் இந்த ஃபிஷ்ஷை. மறுபடியும் நான் அவனை அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறேன். இது நெட்டா இப்படியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கிராப் பண்றதுக்கு இந்த ராடை போட போறேன். நெட்டு போடும்போது அதை ஸ்ட்ரைட்டா அதில் ஹோல்ஸ் கொடுத்தா அப்படியே மாட்டிட்டோம். இப்போ மறுபடியும் வந்து நம்ம இந்த மாதிரி இதை போட்டாதான் இது வந்து நம்ம போட முடியும். இப்போ நான் இதை போட்டேன். இதுல பாத்தீங்கன்னா பிளேட் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் இந்த உப்பு கரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து கிளீனா ஸ்கிராப் பண்ணிக்கலாம். இதுல தனியா நீங்க மேக்னெட் பிரஷ் வாங்கணுன்றது கூட இருக்காது. அது தனி தகுந்த இது ஒன்று வாங்கினீங்கன்னா நீங்க எல்லாமே இதை 5-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இதை ஸ்கிராப் பண்ணலாம். இங்க இருக்கும், பொறுமையா வச்சுட்டு அப்படியே அழகா அப்படி தேய்ச்சிட்டீங்கன்னா அந்த டேங்க் வந்து கிளீனா நீட்டா தெரியும் உங்களுக்கு. இப்போ எங்க டேங்க் வந்து கிளீனா இருக்கு. நம்மளும் உங்க வீட்டுங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கும் இல்லைங்களா, நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்பப்பதான் எப்பயாவது ஒரு தடவை வாஷ் பண்ணுவீங்க. அப்போ நீங்க வீட்டில் வந்து இது வீக்லி ஒன்ஸ் போனீங்கன்னா டேங்க் வந்து கிளீனா வச்சுக்கலாம். அந்த லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. உங்களுக்கு எப்படி பண்றதுன்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இதுல நான் பிளான்ஸ் வந்து சரி பண்றதுக்கோ இல்ல பிளான்ட் இது அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இது மாட்டிருக்கேன். இப்போ நான் தண்ணிக்குள்ள போட்டுட்டேன். இப்போ நான் இந்த பிளான்ட் வந்து கரெக்டா அப்படி தள்ளுறேன் பாருங்க. அந்த பிளான்ஸ் அப்படியே தள்ளி வருது. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் எல்லாம் கூட. இது பிளான்ஸ் நீங்க தண்ணிக்குள்ள கை போட வேணாம், இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கெல்லாம், தள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் கூட. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராப் பண்றதுக்கு டேங்க் வந்து உப்பு கரை பாசி பிடிச்சிருக்கு ஃபிஷ் எடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தனித்தனியா வாங்கினா தனி சார்ஜஸ் ஆகும். இது எல்லாமே ஒரு ஸ்டிக்ல வந்து இது எல்லாமே 5 பீஸஸ் செட் பண்ணிக்கலாம். கட்டி நம்ம மாட்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ எந்தெந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவைப்படுச்சு கீழே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்.